புகழனி வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலையில் சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருந்து கொண்டு பல்வேறு நூல்களை களப்பயணத்தில் இறங்கி வெளியிட்டவரும், 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை, தமிழ் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கக்கூடியவரும், பல்வேறு ஆன்மீக பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார். இவர் பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். அதில் முக்கியமான நூல்கள் திருவண்ணாமலை கோயில் ஒழிப்பேழை பற்றியும், திருக்குறளில் எழுத்தும் சொல்லும் பற்றியும், 7 திருக்குறள் அப்படின்ற தலைப்பிலையும், கவியரசு கண்ணதாசன் குறித்தும், ஜவ்வாது மலை மக்களுடைய வாழ்வும் வரலாறு குறித்தும், ஜவ்வாது மலையில் மக்களுடைய வட்டார சொற்கள் குறித்தும் பல நூல்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துறிஞ்சில் ஆற்றின் பயணம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நதிகளே இல்லை என்று சொன்ன காலகட்டத்தில் ஒரு நதி உருவாகி திருவண்ணாமலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை, அந்த ஆற்றின் இரு கரையிலும் இருந்து பயணித்து 3 ஆண்டு காலம் அந்த நூலை களப்பயணத்தில் இறங்கி வெளியிட்டவர். அதே போல எல்லாமே மூங்கில்தான் என்ற தலைப்பிலும் வெளியிட்ட படைப்பாளி இவர் ஜவ்வாது மலையில் அந்த மக்களோடு மக்களாக 11 ஆண்டு காலம் வாழ்ந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக பட்டறைக்காடு என்ற இடத்தில் அந்த பள்ளியில் ஒரு சிறந்த ஆசிரியராக 11 ஆண்டு காலம் பணியாற்றி வந்திருக்கின்றார். அங்கு பணியாற்றிய காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு மீண்டும் ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார். தேர்வை ரசிப்போம், மதிப்பெண் குவிப்போம். இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு மாணவர்கள் 10ஆம், 11ஆம், 12ஆம் வகுப்பில் தேர்வை எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் 100% தேர்ச்சியை எப்படி மாணவர்கள் கொடுக்க முடியும் என்ற வகையிலே அவருடைய அனுபவத்தை நூலாக்கி தந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் எழுதிய அந்த நூலை அவர் எப்படி களப்பயணத்தில் இறங்கி அந்த நூலை எப்படி கொடுத்தார், மாணவரிடமிருந்து, ஆசிரியரிடமிருந்து அவருக்கு பல அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர் எப்படி நூலாக தொகுத்தார் என்பதை ஆசிரியர் கா. ஜெயசங்கர் அவர்களிடம் நாம் இன்றைக்கு கேட்கலாம் என்று இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். பல நூல்களை களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டு மிக சிறப்பான முறையில வெளியிட்டிருக்கீங்க. அந்த நூல்களை படிக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய களப்பணி இருக்கிறதை நாங்க பார்க்க முடியுது. இப்படியெல்லாம் நூல்களை எழுதி வெளியிட்ட நீங்க தேர்வை ரசிப்போம், மதிப்பெண் குவிப்போம்ன்ற நூலை மாணவர்களுக்காக எழுதியிருக்கிறீங்க. அந்த நூல் உங்களுக்கு எழுதுவதற்கு உத்வேகம் கொடுத்த நிகழ்வுகள் மாணவர்களிடமிருந்து கிடைத்திருக்கலாம், ஆசிரியரிடமிருந்து கிடைத்திருக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்துல 100% மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா ஆசிரியர்களுடைய அவாவாவும் இருக்கிறது, பேராவலாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த மாணவர்களை 100% எடுக்க வைப்பதற்கு, இந்த நூலை எழுதுவதற்கு உங்களுக்கு காரணமாக இருந்த நிகழ்வுகளை பத்தி நீங்க சொல்ல முடியுமா சார்? திருவண்ணாமலை மாவட்டம் ஜமனாமாத்தூர் வட்டம் பட்டறைக்காடு பள்ளியில் 11 ஆண்டு காலம் பட்டதாரி ஆசிரியராக பணி செய்திருக்கிறேன். அந்த 11 ஆண்டு காலத்தில் ஜவ்வாது மலை பழங்குடியின மக்களிடம் பழகுகிற அந்த வாய்ப்பு எனக்கு மிக நேர்த்தியாக கிடைத்தது. அந்த பழகுகின்ற வாய்ப்பில் பள்ளி வகுப்பறையிலும் சரி, அவருடைய வீடுகளிலும் சரி, மாணவர்களை அணுகி வருகை தராத மாணவர்களை அழைத்து செல்ல வருவதிலும், அவர்களுடைய வீட்டிற்கே சென்று மாணவர்களை ஏன் வராத காரணங்களை அறியும் போதும் படிப்பில் இருக்கின்ற, கற்றலில் இருக்கின்ற சில இடர்பாடுகளை நான் கண்டுணர்ந்தேன். அந்த கண்டுணரும் போது என்ன காரணம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, சில ஒரு குறிப்பிட்ட நான் சென்ற ஓரிரு மாதங்களில் என்னுடைய வகுப்பறையில ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, பெண்கள் பருவம் அடைந்தால் பள்ளிக்கு அனுப்புவதில்லை என்பதை ஒரு மரபாக அந்த இன மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது அவங்க அப்படியே படிக்காமையே போயிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லி அந்த பெற்றோரிடம் சென்று, உங்கள் பிள்ளைகள் காலையில் 9:30 மணிக்கு வந்து விடுவார்கள், மாலை 4:30 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். இப்படி இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளை நீங்களே நம்பாமல் இருந்தால் எப்படி? அதனால் அவர்களை பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்களிடம் வர வைத்து அந்த மாணவர்களை படிக்க வைத்து, அப்போதுதான் எனக்கு இந்த எண்ணம் உருவானது.
குறைவாக படித்தாலும் எழுதுகின்ற அந்த எளிய முறை பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுத்தால் இன்னும் நிறைய படித்து அவர் வாழ்வில் முன்னேறுவதற்கு ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் என்ற காரணத்தால் தான் இந்த நூலை வந்து எழுதலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஆசிரியர்களையும், தலைமை ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், 100க்கு 100 செண்டம் கொடுக்கின்ற சப்ஜெக்ட் ஆசிரியர்களாக தனியாக பார்த்து அவரிடம் நேர்காணல் எடுத்து அதனுடைய புள்ளி விவரங்களை தொகுத்ததுதான் இந்த தேர்வை ரசிப்போம் மதிப்பெண் குவிப்போம் என்ற நூல். சார், இந்த தேர்வை ரசிப்போம் மதிப்பெண் குவிப்போம்ன்ற இந்த புத்தகத்துல மாணவர்களுக்காக நீங்க என்னென்ன கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கீங்க? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த நூல்ல வந்து மாணவர்கள் எப்படி படிக்கணும், படிப்பதற்கான சூழல் என்ன, அவர்களை எப்படி உருவாக்குறது, மாணவர்களை படிக்கிறதுக்கான சூழல் எப்படி உருவாக்கணும், அவங்க வந்து படிச்சதை எழுதி பார்க்கறது எப்படி, எழுதி பார்க்கும் போது அவருக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் என்னென்ன, அதை களைவது எப்படி, அதன் பிறகு மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும், அவங்க மறதிக்கு என்னென்ன காரணம், படிக்கிற முறை, எழுதும் முறை, அப்புறம் அவங்களுக்கு மறதி வராத இருக்கிறதுக்கு என்னென்ன தவிர்க்கப்படணும் அப்படின்றது எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 தேர்ச்சி பெறுவது மட்டுமன்றி 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு எளிய வழிகளை இந்த நூல் சொல்லப்படுது. சார், ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க? ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்னா தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அதனால என்ன பலன்னா ஞாபக சக்தி பெருகும், உடல் உபாதைகள்லாம் இருக்காது, எனர்ஜினஸ் கூடுதல் அதிகமாகும். இரவில் வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி காலை 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரை நம்ம என்னென்னலாம் பண்ணோம், யார் யார் ஆசிரியர்கள் வந்தாங்க, என்னென்ன பாடங்கள் நடத்தினாங்க, நாம் என்னென்ன செஞ்சோம், என்ன பேசணுன்றத அவங்க ரீகால் பண்ணி பார்த்தாங்கன்னாவே அவங்களுடைய நினைவு கூறுதல் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். இது செய்யலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் அட்டவணை குறிச்சிருக்கணும். இந்த நேரத்தில் எழணும், இவ்வளவு மணி நேரத்துக்கு இதை படிக்கணும், அடுத்த சப்ஜெக்ட் இதை படிக்கணும், அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் இதை படிக்கணும். பள்ளி நேரங்கள் போக மீதி நேரங்கள்ல அனைத்து பாட வேலைகளும் வர மாதிரி அவங்க ஒரு அட்டவணையை தேர்வு செய்து வீட்டின் சுவற்றிலோ அவர்கள் பார்வைப்படுகின்ற இடத்துல ஒட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு முன் ஒரு முறை ரீடிங், ஃபர்ஸ்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க, முதல் முறை படிக்கணும், அப்ப புரியாது. அப்புறம் ஒரு 2ஆம் முறை படிக்கணும். அதன் பிறகு ஆசிரியர் பாடம் நடத்துவார். நடத்தும் போது அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள்லாம் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன்னு கவனிக்க தோன்றும். அதன் பின் நடத்தி முடிச்ச பிறகு மீண்டும் அந்த மாணவர்கள் அந்த பாடத்தை உன்னிப்பாக கவனித்து படித்தால் நன்கு பதிந்துவிடும். அதன் பிறகு எழுத்து வேலையை எப்பவுமே அவசரமா செய்யக்கூடாது. பொறுமையாக நிறுத்தி நிதானமா செய்யணும், எழுதணும். ஏன்னா அவசரமா எழுதும் போது ஒரு எழுத்து மாறினாலும் தமிழ்ல சொற்கள் மாறிவிடும், பொருள் மாறிவிடும். அப்புறம் மன உறுதி இருக்கணும், சாதிக்கணும், இல்ல எழுத்துல படிச்சு ஆகணும், மன உறுதியும் உடல் உணர்வும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். மாணவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்றத மிக அருமையா சொன்னீங்க. அந்த மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்கணும்ன்ற முறைகளை கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். முதல்ல ஒரு கேள்வியை படிக்கிறோம், அது முதல்ல ஒரு முறை படிப்போம், 2வது முறை படிப்போம், 3வது படிக்கும்போது கண்களை மூடி சொல்லி பார்க்கறது, எழுதி பார்க்கறது அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி முதல் 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினாலாம் படிக்கிறோம். அப்படியே படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கமா படிச்சுட்டு போகும்போது முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கலாம், கடைசி பக்கத்துல இருந்து முதல் பக்கம் வரைக்கும் படிக்கலாம். இப்படி ஒரு புத்தகத்தை 4 அல்லது 5 முறை படிக்கணும். அந்த மாதிரி படிச்சா நன்கு பதிவாகும். படிக்கும்போது முக்கியமான வரிகளை அடிக்கோடிட்டு படிக்கணும், அது மனசுல பதிந்துவிடும். எப்ப படிச்சாலும் ஒரு பென்சில் அல்லது எழுதுகோலை கையில் வைத்துக்கொண்டு படித்தால் முக்கியமான வார்த்தைகளை அடிக்கோடிட்டு படிக்கும் போது மனதில் இருந்து வார்த்தை பதிவாகிவிடும். இரவில் வந்து படிக்கும்போது ஒளியினுடைய திசை, இந்த இரவில் நம்ம படிக்கிறோம், புத்தகத்தை வச்சு படிக்கும்போது அந்த ஒளியினுடைய திசையானது இடது பக்கம் பட்டு வலது பக்கம் செல்வதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கண்களுக்கு வலி வராது, வலி இருக்காது, பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரி திசையில ஒளி எந்த பக்கம் இருக்குது என்று உட்கார்ந்து படித்தால் உடல் சோர்வடையாம இருக்கும். அடுத்ததா, தொடர்ந்து அதிக நேரம் படிக்கிறோம், படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை, உள்ள 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இயற்கையான காட்சிகளை பார்க்குற மாதிரி திடீர்னு வெளியே வந்து அப்படி ஒரு வானத்தை ஒரு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் படித்தா கண்களுக்கு வந்து வலி இருக்காது. அதிகமான நேரம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு சோர்வு ஏற்படாது.
அதாவது கண்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும். அந்த மாதிரி படிச்சு மெமரி மனப்பாடமா பண்ணிக்கிட்டு படிக்கிற மனநிலை எடுத்துட்டு நன்கு உணர்ந்து அந்த கருத்தை ஒவ்வொரு வரியாக படித்து உள்வாங்கி கொண்டு அதன் பிறகு படிக்கணும். படிக்கும்போது வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் உன்னிப்பாக கவனித்து படித்தால் மட்டும்தான் மனதில் பதிவாகும். இப்ப படிக்கிற முறைகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப எழுதும் முறைகள், இப்போ வந்து மாணவர்களுடைய கையெழுத்து தான் அவங்க தலையெழுத்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாணவர்களுக்கே சொல்றோம், உன் கையெழுத்து அழகா இருந்தா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த எழுதுகின்ற முறைகள் மாணவர்களுக்கு எப்படி அமையணும், அவங்க எப்படி எழுதுனா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு முறை எழுதுதல் என்பது 10 முறை படித்தலுக்கு சமம். ஏன்னா புரிந்து கொண்டுதான் எழுத முடியும். ஒரு முறை எழுதுதல் என்பது 10 முறை படித்தலுக்கு சமம் என்பார். ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு பத்தியில் எத்தனை வினாக்களை உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி வினாக்களை மாணவர்களை உருவாக்க சொல்ல வேண்டும். ஒரு பத்தியை எடுத்துக்கிட்டு ஒரு பேராகிராஃப், அந்த பத்தியில எத்தனை வினாக்களை மாணவர்கள் உருவாக்க முடியும், அந்த மாதிரி வினாக்களை முதல்ல உருவாக்கி வினாக்களை எழுதி வர சொல்ல வேண்டும். அவங்க எழுதிட்டு வந்த பிறகு அதற்கான விடையை தேர்வு செய்ய சொல்லணும். அப்ப வினாவும் விடையும் மாணவர்களுக்கு என்னன்னா நேரடியா தெரிஞ்சிடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு இயலின் பின்பக்கத்துல இருக்கும். வினாக்கள் மட்டும்தான் மாணவர்கள் படிக்கிறாங்க. மொழியோடு விளையாடு, திறன் அறிவோம், மொழியினுடைய கற்போம், கற்றற்பின் நிற்போம், இந்த மாதிரியான வினாக்களுக்கான விடைகளை மாணவர்கள் எழுதி பழகுதல் வேண்டும். ஏன்னா அதிலிருந்துதான் அதிகமான வினாக்கள் கேட்கின்றார்கள். ஒவ்வொரு பாடத்திற்கும் மாதிரி தேர்வு எழுதி பழகணும். ஏன்னா மாதிரி தேர்வு எழுதும் போதுதான் நேர காலங்கள் மிக சரியா குறிப்பிட முடியும். நான் வேகமா எழுதுறேன், இல்லை நான் குறைவா எழுதுறேன் அப்படிங்கிற தேர்வை நம்ம எப்போனா மாதிரி தேர்வு பள்ளியிலும் வைக்கப்பட வேண்டும். நம் வீட்டில் இருக்கும் போதும் அது எழுதி பழகணும். அப்படி எழுதி பழகினால்தான் இந்த எழுத்து முறை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதை ஔவையார் சொன்னதை போல இந்த எழுதுகின்ற முறை மாணவர்களுக்கு கைப்பழக்கமாக வரும். அதனால ஒவ்வொரு மாதிரி சப்ஜெக்டுக்கும் மாதிரி தேர்வு அவசியம் எழுதி பழகுதல் வேண்டும்ன்றத இந்த தேர்வரிசை பொண்ணு மிக தெளிவா சொல்லியிருக்கும். எழுதும் முறைகள் பத்தி சொன்னீங்க. அதுல மாணவர்கள் அந்த பெரிய வினாக்களை எல்லாம் எப்படி தேர்வு செய்து எழுதுனா முழுமையான மதிப்பெண் பெற முடியும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதே மாதிரி மாணவர்கள் படித்ததை மறந்துடுறாங்க. அந்த மறதிக்கான காரணம் என்ன, அவங்க மறக்காம இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன முறைகளை மேற்கொள்ளலாம், பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். மாணவர்களுடைய மறதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 காரணங்கள் சொல்லலாம். தேர்வு பயம். நிறைய மாணவர்களுக்கு தேர்வு நெருங்கும் போது நிறைய படிச்சிருப்பாங்க, எழுதி பார்த்துருக்க மாட்டாங்க. எழுதி பார்க்குற மாணவர்கள் அந்த பயம் குறைவா இருக்கும். எழுதி பார்க்காத மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு பயம் இருக்கும். அப்புறம் உடல்நல குறைவு ஏற்பட்டுரும். அப்புறம் விருப்பம் இல்லாம படிப்பாங்க. அப்புறம் பெற்றோர்கள் சொல்றாங்க கடமைக்காக படிக்கிறது, இன்னொன்னு கவனக்குறைவா படிக்கிறது. சிந்தனைகள்லாம் தொலைக்காட்சியில இருக்கும், செல்போன்ல இருக்கும். ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு படிச்சா அவங்களுக்கு புரியாது. இந்த மறதிக்கு இன்னொரு காரணம் கடமை. அந்த கண் துடைப்புக்காக படிக்கிறதால தான் அவங்களுக்கு மறதி வருது. புரிந்து கொண்டு படித்தால் நிச்சயமாக மறதி வராது. ரெண்டாவது, நீங்க மாணவருக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவன் தன்னம்பிக்கை இருக்கணுங்க. இதை நம்ம கண்டிப்பா சாதிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும். விடாமுயற்சி இருக்கணும். அந்த முயற்சி தான் நிறைய பயிற்சிகளை வெற்றி அடைய செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அந்த விடாமுயற்சி இருக்கணும். தொடர்ந்து பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டோம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பயிற்சி தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். உடல் நலத்துல அந்த தேர்வு அப்போ ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வெளியில சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்து நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டா அவங்க நல்ல அதிகமான மதிப்பெண் பெறதுக்கான எளிய வழியா இருக்குன்றத சொல்லியிருக்கோம். நீங்க இன்னொரு கொஸ்டின் சொன்னீங்க, அதுலயே கேள்வி கேட்டீங்க. தேர்வுல நெடுவு நாட்களை எழுதும் போது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா நெடுவு நாட்கள் அப்படி எழுதும் போது துணை தலைப்புகள் அவசியம் இட வேண்டும். அதுல குறிப்பா தமிழ் எடுத்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் கொடுக்கணும். அப்புறம் ஒன்னொன்னுலயே அடிக்கோடு இடுதல். ஒரு பக்கத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 6 இடங்கள்ல அடிக்கோடு இடுதல் வேண்டும். அப்புறம் அந்த துணை தலைப்புகள் பாத்தீங்கன்னா குறிப்பு சட்டங்கள் என்ன துணை தலைப்புகள் தரங்குறாங்களோ அந்த துணை தலைப்புகளை வச்சுதான் அவங்க விளக்கங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார் போட்டு எழுதலாம், இல்ல அம்புக்குறி போட்டு எழுதலாம். இன்னும் எளிமையா அந்த குறிப்பிட்ட எல்லை கோடு இருக்கு இல்லையா, மார்ஜின், அது பக்கத்துல ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் விடை எழுத ஆரம்பிச்சு
ஒரு வினாக்கான விடை எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே அடிக்கோடு போட்டு காமிக்கணும். ஒரு வினாவுக்கு இன்னொரு வினாவுக்கும் வித்தியாசம் இல்லாம. இந்த நெடுவினாக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பக்கங்கள்ங்கிறத விட அந்த பக்கங்களோட அந்த பாடத்தோட ஒட்டிய கருத்து இருக்கணும். அந்த மாணவனுடைய சொந்த கருத்து கூட கொண்டு வந்து எழுதலாம். ஆனா அந்த பாடத்தோட ஒப்புமையான கருத்தை வந்து எழுதுனா நிறைய பக்கங்களும் சேரும், மதிப்பெண்களும் அதிகமா வாங்கலாம். ம். ரொம்ப அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க சார். மாணவர்கள் வந்து பொதுவா தேர்வு குறிப்புகள் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மாணவர்கள் இப்ப ஆங்கிலம், தமிழ், கணிதம், வேதியியல் அப்படி எல்லாமே படிக்கிறாங்க. ஆமா. தாவரவியல் அப்படி எல்லாம் படிக்கிறாங்க. அந்த மேல்நிலை தேர்வை எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பொதுவான தேர்வு குறிப்புகள் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? பொதுவான தேர்வு குறிப்புனா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினியல், கணக்கு பதிவியல், கணினியல், இது மாதிரி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் தனித்தனி தாளா இருந்தாலும் வினாத்தாளை பார்த்தவுடன் புன்னகை செய்தல் வேண்டுமா? ஏன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் என்னுடன் படித்தவர் சைக்காலஜி மருத்துவராக இருக்கார். நான் கேட்டேன், ரொம்ப நாள் மாணவர்கள் வந்து படிச்சிடுறாங்க, மறந்துடுறாங்க, தேர்வு பயம் அதிகமா இருந்தது அப்படின்னு கேட்டேன். இல்ல, வினாத்தாளை வாங்கியவுடன் சிறிதாக புன்னகை செய்தால் அவர் படித்ததெல்லாம் மறக்காது. அதுதான் அவர் சொன்ன விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்றார். ஸ்மைல் பண்ணாக்கா அவங்க படிச்சதை மறக்காது. முதல் வேலை. ரெண்டாவது, வினாத்தாளை வாங்கிட்டு தெளிவாகவும் திருத்தமாகவும் படிக்கணும். அதுக்கு வந்து இப்ப 15 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. வினாத்தாளோட அந்த தேர்வு நேரத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறதால முதல்ல தெளிவா படிக்கணும். ஏன்னா ஒரு வினா படிப்பாங்க, அந்த வினாவோட ஒப்பிட்டு இருக்கிற வேற ஒரு வினா இருக்கும். அந்த வினாவுக்கான பதிலை வந்து மாத்தி எழுதிடுவாங்க. அதனால ஒரு வினாத்தாளை தெளிவா படிக்கணும், திருத்தமா படிக்கணும். வினாவுக்கான விடை எழுதும் போது விடை எழுதி முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு அடுத்து பக்கம் தொடங்கும் போது ஒரு அம்புக்குறி போட்டு தொடர்ச்சி அல்லது PTOன்னு போடணும். போடாம போட்டாங்கன்னா திருத்தம் ஆசிரியர்கள் வந்து முன் பக்கத்திலேயே மதிப்பெண் போட்டு அடுத்த பக்கத்துல கவனிக்காம விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப முக்கியமா மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் முதல் 3 பக்கங்கள் எழுதுறாங்க இல்லைங்களா, அது எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒரு 3, 4 பக்கங்களுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாம கையெழுத்து தெளிவா எழுதணும். ஏன்னா இந்த மாணவனுடைய கையெழுத்து தெளிவாக இருக்கிறது, இவனால் நன்றாக எழுத முடியும் என்று திருத்தும் வினாத்தாளை விடைத்தாளை திருத்தும் ஆசிரியருக்கு அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணோம்னா 3 அல்லது 4 பக்கம் வரை அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவா எழுதணும். ஒரு வினா எழுதிட்டேன், அதுக்கான ஒரு பக்கம் முழுவதும் வினாக்களை எழுதிவிட்டு அடிக்கோடிடுதல் இருக்கணும். ஏன்னா ஒரு வினாவில் முக்கியமான வார்த்தைகள் ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சபட்சம் 6 அல்லது 7 இடங்களில் அடிக்கோடிட்டு எழுதினால் போதுமானது. அப்படி எழுதிட்டா அந்த அடிக்கோடிட்ட வார்த்தைகள் மட்டும் ஹைலைட்டா தெரியும். அந்த ஆசிரியர்கள் திருத்தும் போது ரொம்ப அழகா அதை திருத்திட்டு மதிப்பெண் பெறுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பாயிண்டா எழுதணும்னு சொல்லியிருந்தோம். அந்த பாயிண்டா எழுதிட்ட பிறகு கீழே கோடு போட சொல்லியிருந்தோம், கோடு போட்டுறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்வு எழுதி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அமைதியா இருக்கக்கூடாது. எந்த வினா எழுதணும், எந்த வினா எழுதல, ஏன் மறதி விட்டுட்டோமா என்று முதல் வினாவிலிருந்து கடைசி வினா வரை விடைத்தாளை சரிபார்த்து வினாவையும் வினா எண்ணையும் மிக கவனமாக குறிப்பிடணும். அப்படி குறிப்பிடலாம் என்ன ஆகும்னா மார்க் மதிப்பெண்ணுடைய இது மாறி போயிடும். இந்த பொதுவான தேர்வு குறிப்புகளை வைத்து இருந்தாலே அவர்கள் நினைச்ச இலக்கை அடைந்து அதிக மதிப்பெண் பெறுவதற்கு எளிய வழியாகும். பொதுவான தேர்வு குறிப்புகள் பத்தி ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சார். இப்போ மாணவர்கள் வந்து 100% மதிப்பெண் பெறுவதற்கு அந்த கேள்வித்தாளை அவங்க வாங்கிட்டு புன்னகையோடு வாங்கி சிரிச்ச முகத்தோட அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 15 நிமிடமாவது கேள்விகளை உள்வாங்கி திரும்ப படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி படித்த பின்பு அந்த மாணவர்கள் அவங்களுக்கான அந்த தேர்வு நேரத்தை எந்தெந்த கேள்விகளுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்கி அவர்கள் தேர்வை எழுத வேண்டும்? தேர்வு நேரம்ன்றது ஒவ்வொரு மணித்துளியும் விலை மதிப்பானது. இவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம எழுதுறோம், எத்தனை வினாவுக்கான விடை எழுதுறோம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 100 மதிப்பெண் அப்படின்னா 3 மணி நேரம், அதை நிமிடங்களா 180 நிமிடங்களா நம்ம வந்து பதிவு செய்துன்னு 1 மதிப்பெண் வினாவுக்கு 1 நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 மதிப்பெண் வினாவுக்கு 1 நிமிடம், 2 மதிப்பெண் வினாவிற்கு 2 நிமிடம், 3 மதிப்பெண் வினாவிற்கு 5 நிமிடம், 5 மதிப்பெண் வினாவிற்கு 10 நிமிடம், 8 மதிப்பெண் வினாவிற்கு 25 நிமிடம். இதெல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 173 நிமிடத்துல முடிச்சிடலாம் 100 மார்க்.
மீதி 7 நிமிடம் இருக்கு. அந்த 7 நிமிடத்தில் நாம் எழுதிய வினாத்தாள் விடைத்தாளை சரிபார்த்து மிக சரியாக அடுக்கி கட்டணும். ஏன்னா கட்டும் முறையும் ஒரு கலை. அந்த கட்டுற விதம் வந்து பேஜ் பக்கம் மாறி வச்சு கட்டக்கூடாது. அதுக்காக தான் இதை முதல்ல இருந்து அந்த 7 நிமிஷம் சரி பார்க்கணும். இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கொஷின் பேட்டர்ன் டைப் மாறும். அவங்களுக்கு வந்து 90 மார்க்கும் இருக்கு, 75 மார்க்கும் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் ஒரு கொஷினுக்கு 1 மதிப்பெண்ணுக்கு 1 நிமிடம், ஒரு 2 மதிப்பெண்ணுக்கு 3 நிமிடங்கள் எடுத்துக்கணும். அடுத்து 4 மதிப்பெண்ணுக்கு 7 நிமிடம், 6 மதிப்பெண் இருந்தா அதுக்கு 25 நிமிடம் எடுத்துக்கணும். 22 நிமிடம் எடுத்தாதான் அந்த முழு நெடுவினாவையும் அவர்கள் எழுதி முடிக்க முடியும். முதலில் எடுத்த உடனே நெடுவினாக்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். நெடுவினாக்கள் எழுதும் போது ஒரு பக்கத்தில் எழுதி முடிக்கின்றார், அரை பக்கம் வந்துடுகிறது, அங்கு தொடங்கக்கூடாது. அடுத்து கீழே ஒரு கோடு கிராஸ் கோடு போட்டு முதல் பக்கத்திலிருந்து தான் அந்த நெடுவினாவை தொடங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அந்த நெடுவினாக்களை தொடர்ந்து எழுதிட்டு வரீங்க. அப்புறம் நீங்க நெடுவினாக்களை தேர்வு செய்யும் போது எழுதும் போது நேரத்தையும் காலத்தையும் தேர்வு செய்து 2 பக்கத்தில் முடியக்கூடிய நெடுவினாக்களும் இருக்கு, 4 பக்கம் எழுத வேண்டிய நெடுவினாக்களும் இருக்கு. நன்கு நீங்க தேர்வு செய்யற வினா குறைந்த நேரத்தில் அதிக மதிப்பெண் பெறுகின்ற மாதிரி அந்த 2 பக்கங்களிலும் முடிகின்ற தேர்வு வினாக்களை நெடுவினாக்களை தேர்வு செய்தினால் நீங்கள் நிச்சயமாக அந்த 100% மார்க்கையும் 100% தேர்ச்சியும் அடையலாம். தேர்வை ரசிப்போம் மதிப்பெண் குவிப்போம்ன்ற இந்த நூல்ல இருந்து பல அரிய செய்திகளை மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில சொல்லியிருக்கீங்க சார். ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் என்ன செய்யணும், அவங்க எப்படி படிக்கணும், அவங்க படிக்கின்ற முறைகள் எப்படி இருக்கணும், அவங்க படிக்கும்போது மறதி ஏற்படுகிறது, அந்த மறதிக்கான காரணங்கள் என்னென்ன, அவங்க தேர்வை வந்து அவங்க எழுதும்போது எப்படியெல்லாம் அவங்க எழுதுறத வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம், அதே மாதிரி அந்த தேர்வு எழுதும்போது அவங்க எப்படி நேரத்தை எல்லாம் ஒதுக்கி அந்த தேர்வுகளை எழுத வேண்டும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க எப்படி முடிக்கணும், அவங்க எழுதுகின்ற முறைகளை எப்படி எழுதி அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு அவங்க எழுதியதை ஒரு முறை எப்படி அவங்க சரிபார்க்கணும் அப்படின்றதெல்லாம் மிக சிறப்பான முறையில உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நூலின் மூலமாக பல அரிய கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த தேர்வை ரசிப்போம் மதிப்பெண் குவிப்போம்ன்ற இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய கைகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் சார். இந்த புத்தகத்தை வாங்கி பல பள்ளிகள், அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளும் கூட இந்த புத்தகங்களை வாங்கி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க அனுபவத்தின் மூலமாகவும் நீங்க வேலை செஞ்ச அந்த பட்டறைக்காடு அந்த பள்ளியில வந்து மாணவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் நான் கொடுத்த அனுபவங்களை கொண்டு அந்த மாணவர்களிடம் நான் அந்த அனுபவங்களை கையாண்டதில் அந்த மாணவர்களிடம் அந்த பள்ளிக்கூடத்துல 100% தேர்ச்சியை என்னால் கொடுக்க முடிந்ததுன்றதை நீங்க அனுபவபூர்வமாகவும் நீங்க எடுத்து காட்டியிருக்கிறீங்க. மிக அருமையான ஒரு தகவல்களை தேர்வை ரசிப்போம் மதிப்பெண் குவிப்போம்ன்ற இந்த நூலின் மூலமாக நீங்கள் எழுதிய கருத்துக்களை உங்களுடைய அரிய நேரத்தை மாணவர்களுக்காக பயன்படுத்தி சொன்னதற்காக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம்.